என்னங்க, நம்ம சொந்தக்கார கல்யாணம் வருதுல்ல, எனக்கு ஒரு புது புடவை வாங்கிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒரு 5000 இருந்தா கொடுங்க போதும், நான் போய் புது சாரி வாங்கிக்கிறேன். 5000 ரூபாவா? நம்ம காசுலாம் சும்மா நினைச்சுக்கினியா? முட்டை விடுற கோழி தான் தெரியும் அதோடைய வலி. காசு எப்ப பார்த்தாலும் பணம் கொடு பணம் கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. அப்ப நான் என்னதான் பண்றது? காசு வேணும்னா உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கோ. அப்படி இல்லனா நீயா சம்பாரிச்சு ஏதாவது வாங்கிக்கோ, என்ன கேட்காத. ஓ அப்படியா, சரி. வேலைக்கு டைம் ஆச்சு, டிஃபன் எடுத்துருவா. இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச தோசை தக்காளி சட்னி வந்திருக்க. இந்தாங்க தோசைக்கு 100 ரூபாய் பில்லு. தோசைக்கு 100 ரூபாய் பில்லா? ஆமா. காப்பி கொஞ்சம் கொண்டு வாமா. இந்தாங்க காஃபி. இந்தாங்க காஃபிக்கு 50 ரூபாய் பில்லு. காப்பிக்கு 50 ரூபாய் பில்லா? ஆமா. இந்தாங்க குளிக்க தண்ணி வச்சல அதுக்கான பில்லு. என்னடி சொல்ற? இந்தாங்க ட்ரெஸ் சைன் பண்ணல அதுக்கான பில்லு. இந்தாங்க காலமிக்கு விட்டல அதுக்கு ஒரு 200 ரூபாய் பில்லு. காலமிக்கு விட்டதுக்கு 200 ரூபாய் பில்லா? ஆமா, 200 ரூபாய் பில்லு. காஃபிக்கு 50 ரூபாய் பில்லு. 200 ரூபாய் பில்லு அதுக்கான பில்லு. பில்லு ஒரு 200 ரூபாய் பில்லு. என்னடி எல்லாத்துக்கும் பில்லு கட்டிட்டே இருக்க? என்ன? ஆமா, புடைக்கு வாங்குறதுக்கு காசு கேட்டா இல்லன்னு சொல்றீங்க, கேட்டா நீயே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கோன்னு சொல்றீங்க. அதான் நான் வீட்டுல செஞ்ச வேலைக்கு காசு கேக்குறேன். அம்மா தாயே, நீ கேட்ட 5000 ரூபாய் இல்ல, 10,000 ரூபாய் தரேன். ஐ இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா?